வேணா மாதிரி தான் அவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். சொல்லுங்க சார், மூவி எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தது? பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்க. பயங்கரமா ஏன் பேசுறேன்னா, நான் தலைவரோட ஃபேன். ஓகே. கூலியில வந்த டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். ஏன்னா வந்து கதை சரியா இல்லை, ஒழுங்கா போல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த இதெல்லாம் வந்து தலைவரே வந்து அவர் பர்த்டேக்கு சரி கண்ணா நீ வந்து ஃபீல் பண்ணாத, என் படத்தை ஒன்று இறக்குற என் பர்த்டேக்கு அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுனாங்க. வேற லெவலு என்ஜாய் பண்ணேன். எல்லாரும் ஃபுல்லாக வைப்பு, படத்தோட கதை, அதோட கண்டென்ட்டு, அதில் இருக்க ஸ்வாகு, ஸ்டைலு, எமோஷ்னல். தலைவர் தான் வேற லெவல். ஸோ இப்போ தலைவர் படம் வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் படையப்பா மாதிரி ஒரு படம் வருமா? எந்த ஒரு ஜெனரலையுமே சரி படையப்பா மாதிரி வருமா? படையப்பா மாதிரி வருமானா வேணா ரீக்ரியேட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா தலைவர் வந்து ஏஜ் ஆயிருச்சு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ அவர் வந்து மேபி வேற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் இல்ல சார். நார்மலா இப்ப படையப்பா மாதிரியே இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஹீரோ போட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு ஆரா வந்திருக்குமான்னு கேக்குறேன். வரவே வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? அவரு மட்டும் தானங்க ஒரிஜினலுங்க, மீதி எல்லாம் காப்பி. அவரை பார்த்து காப்பி பண்ணிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. படையப்பாக்காக ரஜினியா, ரஜினிக்காக படையப்பா? ரஜினிக்காக தான் படையப்பா. தலைவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்றீங்க? தலைவர் மட்டுமே நிரந்தரம். அவர் வந்து இத்தனை வருஷம் தமிழ் சினிமால எங்களை வந்து மக்களை வந்து என்ஜாய் பண்ணி அவரை ரசிக்க வச்சிருக்காரு. அவரோட வாழ்க்கையில பாதி நாட்களை வந்து நமக்காகவே வந்து ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து இன்னும் நல்ல வருஷம் வாழணும், இன்னும் நல்ல நல்ல கதைகள் கேட்டு பண்ணணும் படங்கள். அவரோட படங்களோட ரீரிலீஸ் நிறைய வரணும். அது வந்து வாரம் ஒரு 100 கோடி வசூல் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் வந்து வேற லெவலுங்க. அவங்க அந்த கேரக்டருக்காகவே பேர் போனவங்க தான் ரம்யா கிருஷ்ணன் மேம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீலாம்பரிக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க பண்ணதே கிடையாது போல தெரியுது. அவங்க மட்டும்தான் நீலாம்பரி. செம்ம ஸ்வாகா பண்ணியிருப்பாங்க. பாகுபலியில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த போல்டாக பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கோட முன்னாடி வந்து நீலாம்பரியை பார்த்து தான் அவரே எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீலாம்பரிக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு ஹீரோயின் போட்டுருந்தா இந்த ஆரா கிடைச்சிருக்குமா? அதாவது நீங்க எப்படி தெரியுமா கேக்குறீங்க, தலைவருக்கு பதிலாக வேற யாராவது கேக்குறீங்க, நீலாம்பரிக்கு பதிலாக வேற யாரும். ஒரிஜினல் தான், ஓஜி தான். அடுத்த காப்பி எல்லாம் யாருமே கிடையாது. அவங்களோட ஸ்டைல் அவங்கவுங்களது தான். தலைவர் தான், நீலாம்பரி தான் என்னைக்குமே. இந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி, அவங்க மட்டும்தான் ஒரிஜினல். மற்றவங்க வேணா காப்பி பண்ணலாம், சும்மா நடிக்கலாம், ஆனா என்ன இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராது. சரி, தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்லிடுங்க.